அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் லான்ச்சஸ். ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். MIUI 13 இதோட லான்ச் டைம் லைன் வந்து ஃபைனலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 676 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவிலே பாப்புலராக இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேலட் பேடிஎம் ஆப்பில் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டிரான்சாக்ஷன் வந்து இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் உடைய ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்து ஒரு இன்டர்வியூவில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்லாம் பேடிஎம்மில் கிடையாது, பட் ஃபியூச்சரில் வந்து இது கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் வந்து அதை பேனும் பண்ணலை, அதே சமயத்தில் இது லீகல், எல்லாரும் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ப்ரமோட் பண்ணல. ஒன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டா வந்து பேடிஎம்ல நீங்க கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்க் கம்பெனி சேட்டலைட் இன்டர்நெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஏற்கனவே ப்ரீ ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டார்லிங்க் கம்பெனி இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் கொண்டு வரதுக்காக இந்தியன் டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் ஜியோ அண்ட் வோடஃபோனோட கொலாப் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது ரிலேட்டடா இந்தியன் ஹெட், அதாவது ஸ்டார்லிங்க் உடைய இந்தியன் ஹெட் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சய் பார்கவ் வந்து ஜியோ அண்ட் வோடஃபோனோட பேசிட்டு இருக்காங்க. ஏர்டெல் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஏர்டெல் ஆல்ரெடி ஒன் வெப் சேட்டலைட் இன்டர்நெட்டோட கொலாப் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே ஏர்டெல் கிடையாது, வெறும் ஜியோ அண்ட் வோடஃபோனோட தான் இவங்க கொலாப் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன் இந்த டெலிகாம் ஆபரேட்டர்ஸோட கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேட்டலைட் இன்டர்நெட்டுக்கு வந்து அவங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே அதை ரெடி பண்ணணும் அப்படின்னா டைம் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் வர்றதுக்கு இன்னும் நாள் தள்ளி போகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜியோ அண்ட் வோடஃபோனோட இவங்க கொலாப் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஜியோவா வோடஃபோனா எலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்கோட கொலாப் பண்ணுறது. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் மூலமா ஜியோ வந்து ஃபீச்சர் ஃபோன்லேருந்து எல்லாரும் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மோட்டரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 ஃபீச்சர் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டரோலா A10, A50, A70 மூணுமே வந்து அஃபோர்டபுளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் A10 அண்ட் A50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய சிப்செட் 616ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது A70 வந்து யூனிசாக் சிப்போட லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணுமே உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட்டோட வருது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா A10 வந்து 1500 ரூபீஸ்க்கும், A50 அண்ட் A70 வந்து உங்களுக்கு 2000 ரூபாய்க்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர் ஃபோன்ஸ் இன்னும் சேல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து மோட்டரோலா வந்து 3 டிவைசஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள் ரொம்ப நாளாகவே ஃபோல்டபுள் டிவைசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 2020லேருந்து கோட் நேம் பாஸ்போர்ட் இது கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 2021 லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஏப்ரலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் புது OS தான், Android 12L இவங்க கொண்டு வர போகிறாங்க. லார்ஜர் டிவைசஸ்க்கான ஒரு டெடிகேட்டட் ஓஎஸோட வருது. இப்போ கேமராவும் ரிவீல் ஆயிருக்கு. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் எல்லாமே 12 மெகா பிக்சல் தான். இதுவும் 12 மெகா பிக்சல் சோனியோடைய சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைடோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமரா அண்ட் சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸை விட இது டவுன் கிரேடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எனிவே லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபோல்டபுள் டிவைசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூகுள் தரப்புலேருந்தும் பிக்சல் ஃபோல்ட் 2022 சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஆப்வியஸாக சாம்சங் கேலக்ஸி S22 தான். இதில் S22 Ultra இதோட லைவ் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த லைவ் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனல் வந்து கேமரா மாடியூல் இல்லாமலே உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு S21லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அகைன் கேமரா ஸ்பெசிஃபிகேஷனோ எந்த சிப்செட் அதெல்லாம் ரிவீல் ஆகல, வெறும் அவுட்லுக் அண்ட் ரெண்டர் மட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இது S Penனோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது இந்த ரெண்டர்ஸில் ரிவீல் ஆனது வச்சு. ஸோ சாம்சங்குடைய S22 Ultra இந்த அவுட்லுக்கோட லான்ச் ஆகலாம். இதுதான் குவால்காம் உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 898 உடைய லைவ் இமேஜஸ் ஒரு ப்ரோட்டோடைப் நம்ம பார்த்தோம். இதில் வந்து கிளாக் ஸ்பீட் என்ன வரப்போகுது, GPU எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியோடைய Mi 12 அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். அகைன் Mi 12 இவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. Xiaomi 12, Xiaomi 12 Pro இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எப்போ மாதிரி குவால்காம் Snapdragon உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் முதல்ல லான்ச் ஆக போகிறது ஷாமியோடைய டிவைஸ் தான். இப்போ
GCC சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே மாடல் நம்பர்ஸ் எல்லாத்தோடையும் Qualcomm Snapdragon 898ல் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனோட லிஸ்டிங்கும் ஆயிருக்கு. ஸோ இந்த டிவைஸ் தான் முதல்ல லான்ச் ஆகும். ரியல்மி எதுவும் கொண்டு வரல சைடில் அப்படின்னா ஷாமியுடைய டிவைஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டிசம்பருக்குள்ள. அது மட்டும் இல்லை, ஷாமி ஒரு லேட்டஸ்ட் கூலிங் டெக்னாலஜி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நெக்ஸ்ட் ஜென் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இவங்க பேர் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜிஃப் அண்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூலிங் டெக்னாலஜியில் என்ன ஹைலைட், என்ன இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வேப்பரைசர் இருக்குது, கண்டென்சரும் இருக்குது, கூடவே வந்து ஒரு கேவிட்டி அலாட் பண்ணுறாங்க. அதோட வேப்பர் லிக்விட் பைப்ஸும் இவங்க கொடுக்குறாங்க நிறைய நம்பர்ஸில். எப்போல்லாம் மதர் போர்ட் ஹீட் ஆகுதோ இமீடியட்டாக வேப்பரைசர் போய் கூலிங் பைப் வழியாக கூல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட வந்து ரொம்பவே ஈஸியாக இந்த மெத்தட் ப்ராசஸ் ஆகிற மாதிரி, அதிகமாக பேட்டரி யூஸ் பண்ணாமல் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் கூலிங் டெக்னாலஜி ஷாமி தரப்புலேருந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்கதை பார்த்தா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Xiaomi 12 and 12 Proவில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கூலிங் டெக்னாலஜியை. Android 12 உடைய ஸ்டேபிள் வெர்ஷன் ரோல் அவுட் ஆனதுலேருந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு டிவைசஸ்க்காக வந்து அவங்களுடைய Android 12 வெர்ஷனுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே MIUI 12.5 தான் எல்லா டிவைசஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஃபைனலாக ஷாமியுடைய CEO லூவி பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைனீஸ் போஸ்ட்டில் MIUI 13க்கான லான்ச் டைம்லைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த MIUI 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும், அதுவும் டிசம்பருக்குள்ளே லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மிட் ஆஃப் டிசம்பர், அதாவது ஷாமியுடைய 12 லான்ச்சில் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த MIUI 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேட்டரி எஃபிஷியன்சியும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து MIUI 13 சைனாவில் டிசம்பரில் லான்ச் ஆகும், அதுலேருந்து 1 வீக் உள்ள குளோபலில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது இந்தியாவில் எப்போ வரும் அப்படின்னு தான். இந்தியாவில் அவங்க டைம்லைன் சொல்லலை. இந்தியாவில் இவங்க கொண்டு வரதுக்கு எப்படியும் ஜனவரி பிப்ரவரி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எப்போவுமே அந்த மாதிரி தான் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதோட நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா MIUI 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ்லையும் இவங்க கொண்டு வர போகிறாங்க, Android 12 பேஸ்லையும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி Android 11 அண்ட் Android 12 அப்படின்னு சொல்லும்போது நிறைய டிவைசஸ்க்கு இவங்க ரோல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி டைம்லைன் கொடுப்பாங்க, எவ்வளோ தூரம் பக்ஸ் இல்லாமல் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க MIUI 13க்காக? அடுத்ததான் இன்னைக்கு Paytm கார்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். பிக்சல் ஃபோல்டுடைய கோட் நேம் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் Exynos 1280. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அர்ஜுன். கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.